பாடி தடுமாறும்போது ஒரு படிக்கட்டுல கூட தப்பா காலை வச்சுட்டு தடுமாறுறோம்னு சொன்னா உடனே உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? எதற்காக சொல்கிறார்கள் சொன்னா, அங்கே சிந்தனை சிதறல் என்பது உனக்கு இருக்கிறது, கவனமின்மை என்பது இருக்கிறது, உன்னுடைய மனதிலே வேற ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இவருடைய மனநிலை என்பது இவர் எந்த மனநிலையிலே வந்திருந்தாலும் நல்ல விதமாக அந்த மனமானது இவர் மனநிலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தண்ணீரானது உபயோகப்படுகிறது. அவருடைய மனநிலையானது எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்தை பாதித்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, வீட்டிற்கு வருபவர்களிடம் முதலில் தண்ணீர் குடிக்க சொல்கிறோமே, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வராரு அப்படின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றோம். முதல்ல என்ன பண்றோம், டம்ளர்ல கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறோம், தண்ணி கொடுத்து முதல்ல தண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோம். இதற்காக தண்ணீரை முதலிலே கொடுக்கிறோம். வர்றவங்க உபசரிக்கிறோம், வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்றோம். நம்ம ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ ஒரு பழச்சாரோ இல்லை காஃபி டீயோ எல்லாம் அப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்போம் தெரியுமா? முதல்ல என்ன பண்ணுவோம்னா ஒரு சொம்புலேருந்து அந்த அம்மா வீட்டு எஜமானி அம்மா என்ன பண்ணுவான்னா ஒரு சொம்பு ஜலத்தை எடுத்துட்டு வருவா, கையில் ஒரு டம்ளர் வருவா, வீட்டில் சொம்புல தண்ணி ஊற்றி முதல்ல தண்ணி கொஞ்சம் குடிங்கன்னு கொடுக்குறா இல்லையா? இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விதான் இங்க வந்திருக்கு. அதாவது இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு வீட்டிற்குள் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் நாம் அனைவரும் மனிதர்கள் தானே. என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் வருகிறார்ங்கிறது நமக்கு தெரியாது. அவர் மிகுந்த சந்தோஷமான மனநிலையில் நம் வீட்டிற்கு வந்திருக்கலாம், அல்லது அவருக்குள்ளாக ஏதேனும் சோகம் என்பது கூட இருக்கலாம். அந்த சோகத்தினை அவர் சுமந்து வந்திருக்கலாம், அல்லது நம்மீது பொறாமைப்படக்கூடிய மனிதர்களாக கூட இருக்கலாம். இவன் மட்டும் இவ்வளவு நல்லா இருக்கானே, இவன் சௌக்கியமா இருக்கானே, எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரி, இவன் எப்படிதான் இவ்வளவு சௌக்கியமா இருக்கணும் தெரியலேங்கிற மாதிரி நம்மீது ஒரு பொறாமைப்படக்கூடிய குணத்துடன் வருபவர்களாகவும் இருக்கலாம். அவர் எந்த மனநிலையில் வேண்டுமானால் வந்திருக்கலாம். ஆனால் அந்த மனநிலையை நல்ல விதமாக மாற்றக்கூடிய தன்மை என்பது, அதாவது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கூட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாற்றக்கூடிய ஒரு திறன் என்பது இந்த தண்ணீருக்கு உண்டு. தண்ணீருக்குத்தான் ஆபஹா என்று பெயர். எப்படி தெரியுமா மந்திரம் சொல்லுவா? ஆப்யாயஸ்வ சமேதுதே விஸ்வதா சோமவிருஷ்ணியம் பவா வாஜஸ்ய சங்கத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரனுக்குரிய ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது, சந்திரனுக்குரிய சூக்தங்களை சொல்லும் பொழுது, நவகிரக சூக்தத்திலே சந்திரனுக்குரிய மந்திரத்தை சொல்லும் பொழுது இப்படித்தான் சொல்லி இருப்பார்கள். அப்படி அந்த ஜலம், சந்திரனை ஏன் இங்க மெயினா நான் சொல்றேன்னு சொன்னா, சந்திரனைத்தான் மனோகாரகன் என்றே ஜோதிடமானது சொல்கிறது. நம்முடைய மனதினை கட்டுப்படுத்தக்கூடிய திறன், மனதினை ஆளக்கூடியது சந்திரன் என்கின்ற கிரகம்தான். அந்த சந்திரனானவர் நல்ல விதமாக செயல்பட வேண்டும். இவருடைய மனநிலை என்பது இவர் எந்த மனநிலையிலே வந்திருந்தாலும் நல்ல விதமாக அந்த மனமானது இவர் மனநிலையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தண்ணீரானது உபயோகப்படுகிறது. அவருடைய மனநிலையானது எந்த விதத்திலும் நம்முடைய குடும்பத்தை பாதித்து விடக்கூடாது. நல்ல மனநிலையில் இருந்தா சந்தோஷம்தான், ஆனா அவர் நல்ல மனநிலையில் தான் இருக்கிறாராங்கிறது நமக்கு தெரியாது தானே. இந்த தண்ணீரை அருந்துவதன் மூலமாக இன்னமும் அவருடைய சந்தோஷம் என்பது கூட போகிறது. அந்த சந்தோஷத்தின் மூலமாக, அதன் மூலமாக அவருடைய வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகளிலும் நல்ல வார்த்தைகளாகவே வெளியே வரும். நம்முடைய இல்லத்திலும் அவர் ஒரு சோகமான மனநிலையில் வந்திருந்தால் கூட அவருடைய சோகமானது நம்மை தாக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் வீட்டுக்குள்ள வந்த உடனே முதல்ல தண்ணீரை கொடுக்கிறார். தண்ணீரை கொடுத்து முதல்ல தண்ணி சாப்பிடுங்கோ, உள்ள தண்ணி குடிங்கோ, அப்புறம் பேசலாம், எதுவா இருந்தாலும் முதல்ல அப்புறம் பேசலாம். தண்ணி குடிச்ச பிற்பாடு அப்புறம் ஏதாவது சாப்பிட்றேலா, டிஃபன் சாப்பிட்றா, டிஃபன் சாப்பிட்ற டைம் இருந்தால் டிஃபன் சாப்பிட்றலாம் உபசரிப்பா, இல்லை சாயங்காலத்தில் வந்திருக்காங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் போட்டு தரட்டுமா, பஜ்ஜி போட்டு தரட்டுமா, வடை போட்டு தரட்டுமா எல்லாம் கேட்கலாம். அது அவருடைய வயிறினை நிறைவு செய்யும். வயிறும் நிறையும் மனமும் நிறையும் சொல்றா இல்லையா? இந்த மனம் நிறைய வேண்டும், மனம் நல்லபடியாக இருக்க வேண்டும், மனம் தெளிவு பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் முதல்ல தண்ணீரை குடிக்கிறார்கள். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில வீட்டை விட்டு வெளியில போறோம், வாசப்படியில தலை இடிச்சுக்கிறோம், இல்லை தரையில கூட காலில் இடிச்சுக்கிறோம்னு சொன்னா, பாடி தடுமாறும்போது ஒரு படிக்கட்டுல கூட தப்பா காலை வச்சுட்டு தடுமாறுறோம்னு சொன்னா உடனே உள்ள வந்து உட்கார்ந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? எதற்காக சொல்கிறார்கள் சொன்னா, அங்கே சிந்தனை சிதறல் என்பது உனக்கு இருக்கிறது, கவனமின்மை என்பது இருக்கிறது, உன்னுடைய மனதிலே வேற ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நீ நல்லபடியாக பயணிக்க வேண்டும், நல்லபடியாக வெளியில போகணும்னு சொன்னா வந்து உட்காரு, முதல்ல கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொன்னா, தண்ணீரை குடிப்பதன் மூலமாக நம்முடைய மனமானது சாந்தப்படுகிறது அப்படிங்கிறது உண்மையைத்தானே இங்கே சொல்லி இருக்கிறார்கள். மனதிலே சாந்தி என்பது இருந்தால், மனதிலே அமைதி என்பது இருந்தால்
நிச்சயமாக போகின்ற செயலானது நாம் எந்த செயலுக்காக நாம் வெளியே செல்கிறோமோ அந்த செயலிலே வெற்றி என்பது கிடைக்கும், மனம் சமநிலை பெறுகிறது அப்படிங்கிறதுக்காக தானே சொல்லியிருக்கா. ஆக இந்த தண்ணீரை கொடுப்பதன் மூலமாக வீட்டிற்குள்ளாக ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவர் என்ன மாதிரியான மனநிலையிலே வந்திருந்தாலும் சரி, அவர் சோகமான மனநிலையிலே வந்திருந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆக்ரோஷமான மனநிலையிலே வந்திருந்தாலும் சரி, நம் மீது ஒரு கோபமான மனநிலையிலே வந்திருந்தாலும் சரி, அல்லது நம் மீது ஒரு பொறாமையான ஒரு மனநிலையிலே வந்திருந்தாலும் சரி, என்ன மாதிரியான மனநிலையிலே வந்திருந்தாலும் கூட இந்த உள்ள வந்தவுடனே உட்காந்து வச்சு தண்ணி கொடுப்பதன் மூலமாக, அந்த தண்ணீரை அவர் அருந்துவதன் மூலமாக அவருடைய மனமானது சாந்தி அடைகிறது. அதன் மூலமாக அந்த இடத்திலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு நேர்மறை சக்திகள் என்பது பரவுகிறது. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பழக்கமாகவே வலியுறுத்தி வைத்திருக்கிறார்கள். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.